கன்னி பொண்ணோட சாபம் உங்களை சும்மாவே விடாது. என் பசிக்கு எங்க அம்மா உப்புமா பண்ணி வச்சிருக்காங்க, வேணா போய் சாப்பிட்டு கிளம்பு கிளம்பு. நான் ஒன்னும் உப்புமா சாப்பிட வரல, பின்ன உமா வாங்க வந்திருக்கேன். உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அம்மா வாங்கணும்ன்ற ஆசையோட வந்திருக்கேன் ராஜ். ஏற்கனவே ராசியில போட்டிருந்தானே. என்ன ராஜ் போட்டிருந்தான்? என் தலையில இடி விழுன்னு போட்டிருந்தான். மரியாதை சொல்றேன், திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க. அப்பா அம்மா இல்ல, அப்புறம் தப்பாயிடும். முதல்ல இங்க இருந்து கிளம்பு. நீதான் சரியா வர மாட்டேங்கிறியே, தப்பா ஆகட்டுமே. ஏய், உன் மேல எனக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு. நீயும் நல்ல பொண்ணுன்னு எனக்கு தெரியும். மரியாதையா இதோட நிறுத்திக்கிட்டு இங்க இருந்து கிளம்பு. இல்ல, இன்னைக்கு ஒரு முடிவு தெரியாம நான் இங்க இருந்து போக மாட்டேன். சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஹே ராஜ், ராஜ் நிறுத்துப்பா. கொஞ்சம் வழிய விடுங்க, எங்க போனாலும் தொந்தரவுக்கு நின்னுகிட்டு. எப்பா இதுப்பா, போகும்போது கூட சீக்கிரமா போயிட்டோம், வர்றப்ப அங்க சுத்தி இங்க சுத்தி நீ இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்க. சுந்தரி, வீட்டுக்கு போன உடனே பிரசாதத்தை கொடுத்துட்டு பசங்களை வெளியே அனுப்பிச்சிடலாம். எதுக்கு? இல்ல, அவங்க 2 பேரும் போயிட்டா நாம 2 பேர் தானே இருப்போம். அதனால இல்ல, நான் ரொம்ப நாளா உன்னை கேட்டுட்டு இருந்தேன்ல, அது எனக்கு குடுறி. எது? அதான் நான் கேட்டுட்டு இருந்தேன்ல. வெக்கங்கிட்ட மனுஷா, கல்யாணம் ஆகி எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்காம இந்த வீட்டுல தனியா கடந்து நம்ம பிள்ளை பிரம்மச்சாரியா கஷ்டப்பட்டுட்டு கிடக்கான். என் தம்பி வேற கல்யாண வயசு முடிஞ்சு இன்னும் கல்யாணம் முடிக்காம எப்ப கல்யாணம்னு எதிர்பார்த்துட்டு கிடக்கான். இந்த வயசுல உமக்கு இதெல்லாம் கேக்குதோ? என்ன சொல்றே? துப்பு கெட்ட மனுஷா, பிள்ளை இல்லாத வீட்டுல கிழமை துள்ளி குதிச்சு விளையாடுனானா? ஐயோ, எனக்கு சக்கரவாதி இருக்கு, அல்வா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அது எனக்கு செஞ்சு கொடுன்னு கேட்டேன். அது என்ன தப்பு? இதத்தான் கேட்டியல, நானும் என்னமோ பெருசா கேட்டுட்டியலோன்னு கொஞ்சம். பெருசானா? சுந்தரி, சுந்தரி, ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ண? என்ன? அம்மா தாயே, ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை விட்டுரு. என் மேல உனக்கு ஈவி இறக்கமே இல்லையா? ராஜ், எத்தனை நாள் தான் நீங்க என்ன இப்படி டமாச்சிட்டே இருப்பீங்க? என்கிட்ட எனக்கு கல்யாண ஆசையே இல்ல, திவ்யா தான் என் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு ஏதோ கார் பங்களாவோட கல்யாண மண்டபத்தோட வர பொண்ணதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்றீங்களாமே. நியூஸ் வந்துச்சு. உனக்கு என்னதான் வேணும் ராஜ்? நான் எங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லி எல்லா சீரும் உங்களுக்காக பண்ண சொல்றேன் ராஜ். சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? என்னங்க வீடு பூட்டி இருக்கு? பூட்டி இருக்குன்னா 2 பேரும் கடைக்கு போயிருக்காங்க போல இருக்கு. என் பிள்ளையும் தம்பியும் வீட்டுல இல்ல. உம்ம கைய கால வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் சும்மா இருப்பீங்களா? என் பிள்ளைய மாதிரி யோக்கியமான பிள்ளை இந்த உலகத்திலேயே கிடையாது. அவனுக்கு அப்பாவா? கொஞ்சம் ஒழுக்கமா நடந்துக்கங்க. என்ன இத பார்த்தா அட்வைஸ் பண்ற மாதிரி தெரியலையே, சும்மா இருக்கிறவன தூண்டி விட்ட மாதிரி இருக்கு. இந்த பாருங்க, உங்ககிட்ட ஒரு சாவி இருக்குல்ல, அதை வச்சுட்டு பேசாம கதவை தள்ளுங்க. ஐயோ, அதுக்கேண்டி இப்படி யானை மாதிரி தள்ளுற? சீக்கிரமா கதவை தரங்க. ராஜ், நிஜமாவே என் ஃபீலிங்ஸ் உங்களால புரிஞ்சுக்குமா? ஐயோ, நான் என்ன? ஐயோ அப்பா, அம்மா அப்பா எப்ப வந்தீங்க? நாங்க அப்பவே வந்துட்டோம். ஏண்டா, நாங்க 2 பேரும் கோயிலுக்கு போய் ஜோதி ஏத்திட்டு வரோம், நீ இந்த ஜோதி அணைச்சிட்டு இருக்கியா? ஐயோ இல்ல இல்ல அப்பா, எனக்கு இதுக்கு எந்த சம்பளம் இல்ல, எல்லாத்துக்கும் இவதான் காரணம்.
யாயா என்னையா இது? இப்பதான் என் பிள்ளை மாதிரி ஒரு உத்தமமான பிள்ளையர பார்க்க முடியுமான்னு வாய திறந்தேன். அதுக்குள்ள ஐயோ அம்மா, எனக்கு எதுவுமே தெரியாதுமா. வீட்டுக்கு வெளியே பூட்டி அடிச்சு இவ எப்படி உள்ள வந்தாலே எனக்கு தெரியல. மர்மோல என்னம்மா இது? அத்தை எல்லாம் இவர் செட்டப் தான். ஐயோ இப்போ ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிறாரு. ஏய் என்ன? போங்க ராஜ். நீங்க தானே ராஜ்? அப்பா அம்மா திருவேற்காடு கோயில் போயிருக்காங்க, மாமா கடைக்கு போயிருக்காரு, வீட்ல நான் மட்டும் தனியா இருக்கேன். வா நம்ம கொஞ்ச நேரம் ஜாலியா பேசிட்டு இருக்கலாம்னு கூப்பிட்டீங்க. ஏய் போய் 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 போய். ஐயோ சுத்த போய்மா. நான் அப்படிதான் இல்லம்மா. அம்மா இந்த விஷயத்துக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லம்மா. அட மீச வச்ச பூனைய மனசுல இம்புட்டு ஆசையை வச்சுக்கிட்டு இருந்திருக்கா. எங்க கிட்ட சொன்னா நாங்க என்ன செய்ய போறோம்? அம்மா சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாதுமா. இவளும் இங்க மாமாவோட தீரா பாத்தீங்களா, இவங்க 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி உள்ள வந்திருக்கா. அம்மா மறுபடியும் சொல்றேன், எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. சம்பந்தம் இல்லாமத்தான் நீங்க 2 பேரும் இப்படி பூட்டுற வீட்டுக்குள்ள. ஐயோ அம்மா ஐயோ, இதுக்கப்புறம் என்ன? 2 பேருக்கும் கல்யாணம் தான். பேசி முடிச்சிருவாங்க. அம்மா என்னம்மா நீ? அத்தை என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருக்கு. சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சிடலாமா? நீ வந்து ஆசீர்வாதம் வாங்க. நல்லா இருப்ப. நீங்க 3 பேரும் நாசமா போயிடுவீங்க. அத்தை நான் கிளம்புறேன். சீக்கிரம் பேசி முடிங்க. கண்டிப்பா சீக்கிரம் பேசி முடிச்சிருவோமா? ஏங்க நம்ம 2 பேரும் சீக்கிரம் ஜோசியர்கிட்ட போய் நம்ம ராஜா ஜாதகத்தை கொடுத்து 2 பேர் பொருத்தத்தையும் சீக்கிரமே பாத்துறணும். அவங்க அம்மா அப்பா கிட்ட போய் பேசி எல்லாத்தையும் சீக்கிரமே முடிச்சிடணும். நான் இப்பவே கிளம்புறேன். இப்பவே கிளம்புறேன். காயத்ரி, குட் மார்னிங் சகல. ஏப்பா என்னப்பா இதெல்லாம்? என்ன பேப்பர் படிச்சாச்சா? கொடுங்க. காலையில் எழுந்த கண்ணாடி கண்ணாடி பாக்குறது இல்லையா? அப்படியே எழுந்து வந்துடுறதா? ஏன் என்ன சட்டையெல்லாம் கலைஞ்சிருக்கு, கன்னத்துல எல்லாம் தலைமுடியெல்லாம் கலைஞ்சி பூ எல்லாம் தலை. என்னப்பா இதெல்லாம்? அட லிப்ஸ்டிக். எனக்கு வெக்கமா இருக்கு சகல. அதை விடுங்க சகல. காலைல கண்ணு முச்சதும் காஃபியும் பேப்பரும் வரலனா அன்னைக்கு டே ஃபுல்லா மூட் அவுட்டாவே இருக்கும். பேப்பர் கொடுங்க. இந்த பாருப்பா, இது உன் வீடு இல்ல. அப்படியா? இது ஏன் வீடு இல்லையா? பக்கத்து வீட்டுக்கு வந்துட்டனா? அட ஏன் வீடு தானே. என்ன
காமெடி பண்றியா? இந்த பாரு, இங்க கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்கு, என் வைஃப் இருக்கா. வெளியில வரும்போது கொஞ்சம் நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வா. இது ஒன்றும் அவங்க அம்மா வீடு இல்லை. அட போயா, நான் என் இஷ்டப்படி தான் இருப்பேன். நைட்டெல்லாம் தூங்கலையா, ஒரே உடம்பு வலி. நல்லா சுடு தண்ணி போட்டு குளிக்கணும், அப்பதான் உடம்புல போகும். யோ, முதல்ல உள்ள போய. சகல, இந்த மாதிரி உடம்பு வலிக்கலாம் தைலம் மருந்து ஏதாவது கிடைக்கும்? எந்த மாதிரி உடம்பு வலிக்கு? அதான் இந்த நைட்டெல்லாம் தூங்காம ஒரு மாதிரியே உடம்புலியா இருக்குமே, அதுக்குதான் உன்கிட்ட போய் கேட்கிறேன் பாரு. நான் ஒரு விவசாய கேட்டவன். யோ, கடுப்பாயிடுவேன். என்ன சக்கர எதுக்கெல்லாம் போய் கோச்சிக்கிற? எப்படியும் ஒரு மாசத்துல காயத்ரி வாந்தி எடுப்பா. அப்புறம் இந்த ஊரே அவங்ககிட்ட கேட்கும்ல. இந்த ஊர் என்ன கேட்கும் கேளுங்க சகல. ஒன்னும் வேணாம் போ. என்ன சகல, புதுசா வந்த மாப்பிள்ள ஒரு மாசத்துல வாந்தி எடுக்க வச்சுட்டான். இங்கேயே இருக்கிறவன் சகல கொஞ்சம் காஃபியா? காயத்ரி கொடுத்தமிச்சாலா? தேங்க்ஸ் தேங்க்ஸ் தேங்க்ஸ். பேஷ். ஏன் அழறீங்க? காஃபி வாங்கினதுக்கு அழறீங்க? இந்த குடும்பத்துல யாருமே புரிஞ்சுக்க முடியல. சரசு, எப்படியும் ஒரு மாசத்துல காயத்ரி வாந்தி எடுப்பா. புதுசா வந்த மாப்பிள்ள ஒரு மாசத்துல வாந்தி எடுக்க வச்சுட்டான்.
ராஜாவை யார் ஃபாலோ பண்றது? அம்மா, கேசவன் சார் ஃபாலோ பண்றாரு. நானும் ஒரு சைடு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேம்மா. வீட்டு சைடா? வீட்டு சைடுல என்ன பிரச்சனை? அம்மா, அந்த பக்கம் ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்கும்னு செக் பண்ணிட்டு இருக்கேம்மா. வெரி குட். வீட்டு பக்கம் என்ன நடக்குது? என்னென்னமோ நடக்குதுமா. அந்த ராஜாவை தான் நாம கொலை கேஸ்ல அரெஸ்ட் பண்ணணும்னு காத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா அவங்க அம்மா சுந்தரி அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்னு குழம்புல போட்ட மீன் மாதிரி துடிச்சுக்கிட்டு இருக்காமா. அந்த வாசனை தான் ஊரெல்லாம் வருதுமா. வரன் 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 வருதுமா. எங்க அண்ணன் உயிரோட இருக்கும்போது நீ இதை சொல்லியிருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். ராஜாவுக்கு இன்னொரு கல்யாணம் நடந்தா திவ்யா ரூட் கிளியர் ஆயிடும். என் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். எல்லாம் போச்சே. அம்மா, இதுக்கு நடுவுல அந்த கருப்பனுக்கு உடம்பெல்லாம் மச்சமா. ஜோதி ஜோதின்னு ஒரு பொண்ணு அவனை வளைச்சு வளைச்சு லவ் பண்ணுதுமா. நேத்து கூட ராஜாவோட அப்பா அம்மா வீட்டுல இல்ல. இந்த பொண்ணு அந்த நேரம் பார்த்து அவன் வீட்டுக்குள்ள போய் கசமசா நடந்துருச்சுமா. இந்த வயிற்றுல யார்கிட்ட எங்கம்மா போய் சொல்றது? ராஸ்கல், என் அண்ணனை கொலை பண்ணிட்டு கண்டவ கூட கூத்தடிக்கிறானா? அவனை நான் கண்டன் துண்டமா வெட்டுறேன். மேடம், போஸ்ட்மார்ட்டத்துலேருந்து இதை கொடுத்து விட்டாங்க. உங்கள் அண்ணன் யூஸ் பண்ண செயின், மோதிரம், மொபைல், அவனை கொண்டு புதைக்க பயன்படுத்திய பெட்ஷீட் இருந்தாங்க. இது என்னோட பெட்ஷீட். என் ரூம்ல இருந்தது. நான் போத்திக்க பயன்படுத்தினது. என் அண்ணனை கொன்னு இதை வச்சு சுத்தி எடுத்துட்டு போய் புதைச்சிருக்கான். இவ்ளோ தூரம் என் வீட்டுக்குள்ள வந்து கொலை பண்ணுவேன். சத்தியமா அந்த ராஜாவா தான் இருக்கணும். ராஜாதான். அம்மா, அவனை பத்தி இன்னும் ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் கொண்டு வாங்க சார். ஒரு தடவை அவன் கேஸ்ல மாட்டினா அவன் லைஃப் அதோட முடிஞ்சிடணும். நிச்சயமா மேடம். ஆகாஷோட செல்போன் மட்டும் என்கொயரிக்கு எனக்கு தேவைப்படுது மேடம். அந்த ராஜா எப்போ ஆதாரத்தோட மாட்டுவான்? மொபைல் ஃபோன் ரெக்கார்டிங்ல ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கிட்டோம். ராஜாவோட முக்கியமான ஆதாரத்தை கூடிய சீக்கிரம் கையங்களுமா பிடிச்சிடலாம் மேடம். பத்தாது சார், வேகம் பத்தாது. இன்னும் ஃபாஸ்டா இருக்கணும். அவன் மாட்டணும். என் அண்ணனை கொலை பண்ணவனுக்கு நான் தண்டனை வாங்கி கொடுத்தே தீரணும். நிச்சயமா மேடம்.